உள்ளத்தில் என்ன இருக்கின்றதோ அது உங்களுடைய நெஞ்சத்திற்கு, உங்களுடைய மனதிற்கு, உங்களுடைய இதயத்திற்கு அறிவிக்கப்படுகின்றது. சுகமான வாழ்க்கை வாடுங்கள், நிரந்தரமான சுகத்தில் வாடுங்கள், நிலைத்து நிற்கக்கூடிய சுகத்தில் வாடுங்கள். இந்த சுகம் என்பது பார்க்கக்கூடிய பொருள்கள் அல்ல. என்னுடைய பெற்றோர்களோ, என்னுடைய குழந்தைகளோ, என்னுடைய மனைவி மக்களோ சுகம் இல்லை. அவர்கள் சுகமாக இருந்தால் எனக்கு சுகம், அவர்களுக்கு துன்பம் இல்லை என்றால் எனக்கு துன்பம் இல்லை. எனக்கு துன்பம் இருந்தால் அவர்களுக்கு சுகம் இல்லை. நான் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கும் நிம்மதி இல்லை. சுகம் என்பது மனதின் அடிப்படையா அல்லது நம்முடைய பொருள்களின் சேகரிப்பின் காரணமாக, உலக வசதிகளை கொண்டிருப்பதன் காரணமாக சுகம் இருக்கிறதா? எண்ணங்கள் கூறும் உலக வசதிகளும் பொருள்களும் பணமும் இருந்தால் சுகம் என்று. அவ்விதமாக அல்ல, மனதில் அந்த சுகம் நிலைக்க வேண்டும். ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் இருக்குது, கல்யாணம் ஆகிட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரில் வீட்லையும் யார் கல்யாணம் ஆகலையோ பெண்களுக்கோ ஆண்களுக்கோ அந்த கவலை இருக்கும். திருமணம் நிகழ்ந்து விட்டால் சுகமாக இருப்பேன் என்று. நிகழ்ந்த பிறகுதான் துன்பங்களும் பிரச்சனைகளும் ஆரம்பமாகின்றன. அதனையும் பார்க்கின்றோம். துன்பங்களும் பிரச்சனைகளும் இல்லாத வாழ்க்கை வேண்டுமா? திருமணம் பண்ணிவிட்டால் போதும் என்று நீங்கள் இறைவனை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். குழந்தைக்கு தாமதமாகின்றது, குழந்தை பிறந்துவிட்டால் போதும் என்று நீங்கள் நினைவீர்கள். அதன் பிறகு உள்ள கஷ்டங்களும் வேதனைகளும் வேண்டாம் என்று இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்க அதனை மறந்துவிட்டோம். ஒரு காலத்தவணையின் மீது உங்களுக்கு இறைவன் எது நன்மையோ அந்த நேரத்தை உங்களுக்காக குறிப்பிடுகின்றான். நேரமும் காலமும் என்னுடைய அறிவை கொண்டு நான் பார்ப்பேன் என்று ஜாதகம் பார்க்கின்றோம். அந்த நேரமும் காலமும் இறைவனிடம் இருக்கின்றது, அவனிடமும் இருக்கின்றது என்பதை நாம் அறிய தவறுகின்றோம். எதனை நான் அதிகமாக விரும்புகின்றனோ, அவசரமாக விரும்புகின்றனோ, எவ்வளவு நெருக்கமாக சீக்கிரமாக அமைய வேண்டும் என்று விரும்புகின்றனோ அதை அவன் தள்ளி போடும் பொழுது எது நன்மையான நேரம் என்பதை இறைவன் அறிவான். நீங்கள் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய தகுதியையும் பெற வேண்டும், குழந்தையை வளர்க்கக்கூடிய ஞானங்களை பெற வேண்டும். இப்பொழுது நாம் குழந்தைகளை வளர்ப்பதற்கு டாக்டர் இருக்கிறார், குழந்தை டாக்டர். குழந்தை டாக்டர் இவரை கவனித்துக் கொள்வார். அப்படி என்றால் இறைவன் யார்? உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தானே அவன் யார்? அதற்கு அறியும் திறனை கொடுத்தானே அவன் யார்? அவனுக்கு பேச்சையும் கற்றுக் கொடுத்தானே அவன் யார்? உங்களுடைய உணர்வுகளையும் அவர்களை மதிக்கும்படி செய்தானே அவன் யார்? உங்களுக்கு பாலை கொண்டு வந்தவன் யார்? அவர்கள் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் திடீரென துன்பங்கள் தாக்குகின்றன. ஒரு நோய் வருகின்றது, ஒரு வயிற்றுப்போக்கு, ஒரு வயிற்று வலி, ஒரு ஜுரம், ஒரு சளி கட்டிக்கொண்டு மூக்கடைத்துக் கொண்டு தூங்க முடியாத நிலைமை பார்த்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். இது ஒன்றுதான் உங்களுக்கு இருக்கிறது. மற்றபடி அவர்களை நீங்கள் குணப்படுத்த முடியாது. குழந்தை கிடைத்து விட்டது, சுகமாக இருக்க முடியுமா? என்றென்றும் பயம் இருக்கின்றது. எப்படி வளர்க்கப் போகின்றோமோ தெரியவில்லை, எதுவும் வந்துவிடக்கூடாது என்று இருக்கின்றது. ஆனால் நாம் அதனை கருத்தில் கொள்ளாமல் என்னுடைய டாக்டர்கள் இருக்கின்றார்கள் காப்பாற்றுவதற்கு என்ற அந்த எண்ணத்தை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சோதனைகளுக்கு மேல் சோதனைகள் அடுக்கடுக்காக வந்து கொண்டிருக்கின்றன. சுயமாக அறியும் திறன் அங்கு கெட்டுவிடுகின்றது. ஞானங்கள் பறிபோய்விடுகின்றன. அறிவை கொண்டு வாழ ஆரம்பிக்கின்றார்கள். அறிவு என்பது நேற்றைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள். அந்த நேற்றைய வாழ்க்கையின் அனுபவங்கள் செத்த காலங்கள். நான் இறந்த காலத்தில் வாழ்கின்றேன் அறிவை கற்பிக்கும் பொழுது. செத்துவிட்டவனுக்கு ஏது சுகம்? அறிவை நம்பு வாழ்பவனுக்கு எப்படி சுகம் கிடைக்க முடியும்? அறிவு என்பது நேற்றைய வாழ்க்கையினுடைய அடையாளங்கள், நேற்றைய வாழ்க்கையினுடைய சுவடுகள், நேற்றைய வாழ்க்கையினுடைய வடுக்கள். இதனையா நம்புவோம் நாம் அறிவு என்று புத்தகத்தை வைத்துக்கொண்டு படித்து வைத்துக்கொண்டு ஆனா அவனா கற்றுக்கொண்டு எவ்வளவு கேடுகளையும் நான் என் மனதில் கொண்டு வாழ வேண்டும்? மனிதனுடைய அறிவினுடைய பழைய கால கடந்த கால சலக்கிடங்கு அறிவை நான் இப்பொழுது கொண்டு வந்து இதனை நாளைக்கு என்னுடைய அறிவாக நான் அமைத்துக் கொள்கின்றேன். ஒரு அணுவளவு கூட ஒரு சுகத்தை நான் அடைவதற்கு என்னுடைய அறிவு பயன்படாது. ஒரு அணுவளவு சுகம். இது எப்பொழுது நாம் உணர்வோம் என்றால், என்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி பகுதிகளில், என்னுடைய நோய்கள் முற்றிய நிலையில், எந்த மருந்தும் எனக்கு வேலை செய்யவில்லை என்ற அந்த அடிப்படையில் என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய அவ்வளவு பேரும் எனக்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையின் போதுதான் நான் அந்த சுகம் என்பதை உணர்கின்றேன். அமைதிதான் சுகம், நிம்மதிதான் சுகம். என் பொருட்டு யாரும் கவலைப்படக்கூடாது, நானும் கவலைப்படக்கூடாது. மரணம் நிச்சயம் எல்லோருக்குமே. அந்த மரணத்தை யாரும் தடுத்துவிட முடியாது, மிகைத்துவிட முடியாது.
அவன் யாவற்றின் மீதும் சக்தி படைத்தவன். விதித்த காலத்தில் விதிப்பவை நடந்து தீர வேண்டும். ஆகையினால் நான் மரணமடையும் பொழுது கவலைப்படுறதுக்கு எவனும் கூடாது. இதை கற்பிக்க வேண்டும் மற்ற மனிதர்களுக்கு, என்னுடைய குடும்பத்தார் கற்பிக்க வேண்டும். மரணம் நிச்சயம் என்பதை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். என்னுடைய குழந்தைகள் சிறு குழந்தைகளாக இருந்தபோது அவர்களுக்கு விவரம் தெரியும் நேரம் வரும்பொழுது முதலில் சொல்லிக் கொடுத்தது பெற்றோர்களை நம்பாது என்பது. உன்னுடைய உணர்வை நம்பு, வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வை நீ நம்ப வேண்டுமே தவிர பெற்றோர்களை நம்பக்கூடாது. பெற்றோர்கள் நிச்சயமாக உன்னை விட்டும் தவறுவார்கள், அல்லது நீ பெற்றோர்களை விட்டும் தவற வேண்டியிருக்கும். மரணம் நிச்சயம். இதனை கற்பிக்கின்றோம் பிள்ளைகளுக்கு. 5 வயது 6 வயது இருக்கும்போது கற்பிக்கின்றோம். அப்பா அப்பா என்று வரும்போது கூப்பிடாதே, இறைவனை என்று கூப்பிடு. நான் உனக்காக இருக்க போவதில்லை. உனக்காக பாவனை கேட்க முடியும், உனக்காக இறைவன் அடித்திருந்து தர முடியும். எனக்கு இறைவன் எதை அடித்திருக்கின்றானோ அது இறைவன் புறத்திலிருந்து வரும்பொழுது சுகமானதாக இருக்கும். நான் உன்னை கவனிப்பேன் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு நான் உன்னை வளர்த்தால் நீ கெட்டுவிட்டாய், சுகம் கெட்டுவிட்டாய், அவ்வளவுதான். இனி உன்னுடைய துன்பங்களுக்கு நான் ஆளாக நேரிடும், நான் கவலைப்பட நேரிடும். இதனை ஊட்டி வருத்ததன் காரணமாக பெரும்பாலும் துன்பங்கள் இல்லை. மரணமே நிகழ்ந்தாலும் அதற்காக வருத்தப்படுவது எவரும் கிடையாது. நிகழ வேண்டியது நிகழ்ந்து தீரும், எந்த நேரத்திலும் நிகழலாம். நான் அதற்கு தயாராகிவிட்டேன், என்னுடைய குடும்பமும் தயாராகிவிட்டது, என்றோ தயாராகிவிட்டது. அதன் காரணமாக இறைவன் திருப்தி அடைந்தான், உங்களை நல்ல நிலையில் வைத்திருக்கின்றான். பெரும்பாலும் கவலையோ பயமோ இல்லாமல்.